இந்தியாவினுடைய சனத்தொகை 130 கோடி பேருன்னு கணக்கிடப்படுது. சரிங்களா? இதுல பிரதமரா ஆக வேண்டியவர் ஒருத்தருக்கு தான் அந்த கர்மாவீரன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் வேட்பாளர் வேணா நெறைய பேர் இருக்கலாம், எலெக்ஷன்ல நிக்கலாம். ஆனா இவரு தான் நாட்ட ஆளணுங்கிறது தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 கோடி, 15 கோடி ஜனத்தொகைங்கிறாங்க. இவரு தான் சிஎம்மா இருக்கணுங்கிறது விஷயங்கள் வருது. அப்ப அந்த கர்மா தானே முடிவு பண்ணுது. சரிதானே? எத்தனையோ பேரு சிஎம் ஆகணும்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சார பீரங்கி பண்றாங்க. எவ்வளவோ இடத்துக்கு போறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கர்மாவ புரிய வைக்கணும்லமா. யார் அந்த சிம்மாசனத்துல அந்த அரியணை போய் ஏறுறாங்கங்கிறது யாரால தீர்மானிக்கப்படுது? இறைவனால தான் தீர்மானிக்கப்படுது. நீ இன்னாருக்கு பையனா பொறந்து, இந்த இடத்துல வளர்ந்து, இந்த நாட்ட நீ ஆட்சி செய்யணும். இந்த மாதிரி படபலங்களோட சூழ நீ போகணும்னு விதி இருந்தா நடந்தேறும். இப்ப 4 மேஷ ராசிக்காரவங்க இருக்காங்க. ரைட் ஓகே நான் இல்லைன்னு சொல்லல. ஒருத்தர் வாட்ச்மேனா தான் கர்மாவ கழிக்கணும்னா அதுதான். அதுதான் உங்களோட ஒருத்தர் மேனேஜரா தான் கர்மா கழிக்கணும்னா மேனேஜர் தான். இந்த மேஷ ராசிக்காரவங்களுக்கு இதுக்கு டாப்பா நம்ம வருமே. இந்த 12 ராசிக்காரவங்கள்ல வந்து சும்மா ஆகா ஓகம்பாங்க. அக்னி ராசி. பெருசும்பாங்க. ஆ. அத தாண்டி தனுசு ஆகா ஓகம்பாங்க. இத தாண்டி மீனம்பாங்க. இந்த மீன ராசிக்காரவங்க சில இடத்துல வந்து லோவா மாசம் 15,000 20,000க்கு வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த ராசிகள ஆட்சி செய்யக்கூடிய ஒரு எதுக்கும் இந்த ராசியோட பலன் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல பிறந்தா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு முதலாளியா இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு.